பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசணும், ஒரு வேலை செய்யணும், கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா நம்மளால் செய்ய முடிஞ்சுது. இப்போ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே யாராலையுமே வந்து கவனிக்க முடியறதில்ல. நானே வந்து சைக்காலஜிஸ்டாக ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ரிசர்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2009க்கு முன்னால் ஏஜ் ப்ளஸ் 3 மினிட்ஸ் தன்னோட வயசு ப்ளஸ் 3 நிமிஷத்துக்கு ஒருத்தரால் கவனிக்க முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 நிமிஷத்தில் வந்து கவன சிதறல் வந்து உருவாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப வேடிக்கையான விஷயம், ஃபோன் நம்ம சைலண்ட்டில் வச்சுருப்போம், ஆனால் இமேஜினரியாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நம்மளுக்கு வரும், நம்மளே ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூளையிலேயே பல மாற்றங்கள் வந்து அதிகமாக ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுலேருந்து செட் ஆகிருக்கு. ஃபோக்கஸ் அப்படின்றது, அதாவது நம்ம வந்து கவனித்து ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கும்போது அதில் 2 வகையான ஃபோக்கஸ் இருக்குது. நம்ம வந்து வேடிக்கையாக இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் வந்து நேச்சுரலான ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினோட டிஃபால்ட்டுன்னு சொல்கிறது பகல் கனவு காண்றது தான். இது எப்படி டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கி அதை நல்லா புரிதலுக்கு எடுத்துகிட்டு போய் ஆக்ஷனாக செயலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து பகல் கனவு வந்து ரொம்ப அவசியம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசில் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு சைடில் வந்து ஒரு பகல் கனவு காணிருப்போம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ தான் வந்து அந்த பகல் கனவு காணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து சைக்காலஜி ரீதியாக அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புது வகையான அறிவு நம்மளுக்கு வந்து அந்த டைமில் டெவலப் ஆகுது. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளை வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நிறைய இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது என்ன இருக்குது அப்படின்னா இந்த டிஃபால்ட் வந்து நம்ம போகிறதே கிடையாது. நம்ம நிறைய டைம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து அப்படியே உட்காந்து சிந்தனையில் இருக்கிறது கிடையாது. அவங்க எப்போவுமே ஒரு மொபைலோ ஒரு டேபோ பார்த்துட்ருக்காங்க. இந்த டிஃபால்ட் மோட் குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவன சிதறல் அதிகமாக இருக்குது. 2வது வகையான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் மேடையில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க மேலே மட்டும் லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஸ்பாட்லைட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு தேவை அப்படின்னா நல்லா கவனித்து ஒரு வேலையை முடிக்கணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு டெஸ்ட் எழுதணும், இல்லை ஒரு சிந்தனையோடு நான் வந்து ஒரு வேலையை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட்லைட் ஃபோக்கஸ் நம்மளுக்கு தேவை. இந்த ஸ்பாட்லைட் ஃபோக்கஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டில் அந்த கற்பனைக்கு உண்டான டைம் அதிகமாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இருக்கிறதுலே முக்கியமான டிஸ்கவரி எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பஸ்ஸில் ஏறும்போது, தூங்கிட்டு இருந்தபோது தான். யாருமே ஸ்பாட்லைட் ஃபோக்கஸில் பெரிய டிஸ்கவரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கொடுக்கல அப்படின்னா அவங்களால வந்து கவனத்தை வந்து திரும்ப படிப்பு மேலே கொண்டு வர முடியாது. இதே ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் நம்ம போகும்போது ஒரு டென்ஷனில் போகலாம், டிராஃபிக் நிறையா இருந்திருக்கலாம், மன அழுத்தத்தில் போய் சேர்றோம். அந்த மன அழுத்தத்தை நான் குறைச்சாதான் நான் ஃபோக்கஸுக்கு என்னோடய பிரெயினை கொண்டு போக முடியும். ஸோ என்ன ஆகுது, அந்த டென்ஷனில் ஆஃபீஸுக்கு போனோடனே மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஃபோக்கஸோடு நான் வேலை செய்கிறேன், நல்லா கவனித்து வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், தண்ணி குடிச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். ஃபோக்கஸ் திரும்ப கொண்டு வரணும்னா 3 பழக்கத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா விஷயமும் ஸ்லீப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நல்ல நைட் டைம் தூக்கம் இருந்தது அப்படின்னாலே மன அழுத்தம் குறையும், ஃபோக்கஸ் வளரும். இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணிக்கணும். 2வது விஷயம், ஃபோக்கஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணலாம், மூவ்மெண்ட் இருக்கலாம், என்ஜாய் பண்ணுற ஹாபி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு உட்கார்றோம் அப்படின்னா அது இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான விஷயத்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டிஃபிகல்ட்டான கஷ்டமான விஷயத்தை முதல்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியான விஷயத்துக்கு வர வர உங்களோட ஃபோக்கஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்மளோட ஒர்க்குக்கும் சரி ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபோக்கஸ் பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் மென்டல் ஹெல்த் டிப்ஸோட மீண்டும் சந்திக்கலாம்.